சிவமந்திரமே யுக தர்மம். ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, மெய்ப்பொருள் மாந்திரிகம் கற்றுக்கொள்பவர்கள் ஆடி மாதத்தில் வருகின்ற, அதாவது நாளை மாலை வருகின்ற இந்த பௌர்ணமியை தவறவிட வேண்டாம். சாஸ்திர வித்தை கற்றுக்கொள்ள உத்தராயண புண்ணிய காலமும் மாந்திரீக வித்தைக்கு தட்சிணாயன புண்ணிய காலங்கள் மிகவும் சிறப்பானவை. பொதுவாக மாந்திரீக வித்தையை பௌர்ணமி திதியிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். சந்திரனின் பூரண ஒளியுடன் விளங்கும் பௌர்ணமி அன்று சந்திரனின் ரூபமான ஸ்படிகலிங்க பூஜையுடன் ஆதி குருவான சிவனாரின் சிவ பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த குரு பூஜையானது, அதாவது ஆதிகுரு சிவனார் பூஜையானது மெய்ப்பொருள் யோகத்துடன் தொடங்க வேண்டும். இந்த மெய்ப்பொருள் யோக தியான பயிற்சியானது 3 படிநிலைகளை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. இறுதியில் 3ஆம் கண் திறப்பதில் நிறைவடைகிறது. தினமும் இந்த பயிற்சியை அரை மணி நேரம் நீங்கள் செய்ய வேண்டும். நம்முடைய வாலயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை சாஸ்திரத்தில் முதல் வித்தை மெய்ப்பொருள் யோக தியான பயிற்சியாகும். இந்த மெய்ப்பொருள் யோக தியான பயிற்சி உங்களுக்கு முதலில் சித்தியானால் அனைத்து தெய்வ தேவதைகளும் சித்தியாகி விடுவார்கள், எளிதில் சித்தியாகி விடுவார்கள். ஆகவே நாளை நீங்கள் என்னிடம் இந்த ஆதிகுருவின் மெய்ப்பொருள் யோக தியானத்தை பூஜையுடன் தெரிந்து கொண்டு நாளை மாலை சந்திரனுடைய ஒளியில் ஒரு மஞ்சளை காப்பாக வலது கையில் நீங்கள் கட்டிக்கொண்டு இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். 11 நாள் இந்த காப்பு நீங்கள் கட்ட வேண்டும். இந்த பூஜை 11 நாள் விரதத்துடன் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். 11ஆம் நாளுக்கு பிறகு அடுத்த நாள் இந்த காப்பை நீக்கிவிட வேண்டும். அதன் பிறகு மாந்திரீகம் கற்றுக்கொள்பவர்கள் தொடர்ந்து இந்த பூஜையை டெய்லி செய்ய வேண்டும். இந்த மெய்ப்பொருள் யோக பயிற்சி தியானம் மற்றும் சிவ பூஜை இது அடிப்படையான கடமையாக்கப்பட்டுள்ளது. மாந்திரீகம் கற்பவர்கள் இந்த பூஜையை யோகத்துடன், மெய்ப்பொருள் யோகத்துடன் தினமும் அரை மணி நேரம் பயிற்சி செய்ய வேண்டும். பிராப்தம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த பயிற்சியை செய்வார்கள். சிவபெருமானுடைய பூரண அருளை பெற்று விளங்குவார்கள். மாந்திரிக சித்தி மட்டுமல்ல, அனைத்து சித்திகளையும் அடைந்து இகபர சுகங்கள் அடைந்து இறுதியில் முக்தி என்னும் பெயரை அடைவார்கள். விபரம் வேண்டுவோர் என்னிடம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை தவறவிட வேண்டாம். நாளை இந்த பூஜையை ஆரம்பியுங்கள். இந்த பூஜை விவரம் அனைத்தும் நம்முடைய வாலயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகத்தில் உள்ளது. இந்த புத்தகம் ஒரு குடும்ப மாந்திரீக புத்தகமாகும். அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம். உங்களுக்கு பிறகு உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் குழந்தைகள் ஏதாவது கஷ்டம் என்று வரும்போது இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தால் அதற்கு இந்த புத்தகத்தில் தீர்வு இருக்கும். ஆகவே இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். தேவைப்படுபவர்கள் மெசேஜ் அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.